ராபர்ட் முகாபே முதல் கருப்பின பிரதமராக பதவியேற்றார். ராபர்ட் முகாபே 1980 மார்ச் 4 அன்று ஜிம்பாப்வே நாட்டின் முதல் கருப்பின பிரதமராக பதவியேற்றது ஆப்பிரிக்காவின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான திருப்பமாகும். பல ஆண்டுகள் காலனித்துவ ஆட்சியும் இன அடிப்படையிலான அரசியலும் நிலவிய பின்னர் இந்த நாள் ஜிம்பாப்வே மக்களுக்கு சுதந்திரத்தின் அடையாளமாக அமைந்தது. முகாபே தலைமையிலான கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் பெரும்பான்மை ஆட்சிக்கு வழிவகுத்தது. ஜிம்பாப்வே முன்னர் ரோடிஷியா என அழைக்கப்பட்டது. இது யுனைடெட் கிங்டம் நாட்டின் காலனியாக இருந்தது. அப்போது வெள்ளையின சிறுபான்மையினர் அரசியல் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி வந்தனர். கருப்பின மக்களுக்கு அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தன. இந்த அநீதி நிலைமையால் விடுதலை போராட்டம் தீவிரமடைந்தது. இந்த விடுதலை போராட்டத்தில் ராபர்ட் முகாபே முக்கிய பங்கு வகித்தார். அவர் ஜிம்பாப்வே ஆப்பிரிக்கன் நேஷனல் யூனியன் கட்சியின் தலைவராக இருந்தார். அவரது இயக்கம் ஆயுத போராட்டத்தையும் அரசியல் பேச்சுவார்த்தைகளையும் ஒருங்கிணைத்து வெள்ளை சிறுபான்மை ஆட்சியை எதிர்த்தது. இந்த போராட்டம் பல ஆண்டுகள் நீடித்து ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளுக்கு காரணமானது. 1979 ஆண்டு லான்காஸ்டர் ஹவுஸ் லண்டன் நகரில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் முக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தின. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுவதற்கும் பொது தேர்தல் நடத்தப்படுவதற்கும் ஒப்புதல் கிடைத்தது. இதன் விளைவாக 1980 ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. 1980 தேர்தலில் ஜிம்பாப்வே ஆப்பிரிக்கன் நேஷனல் யூனியன் கட்சி பெரும்பான்மை இடங்களை வென்றது. அதன் மூலம் ராபர்ட் முகாபே நாட்டின் முதல் கருப்பின பிரதமராக பதவியேற்றார். இது ஜிம்பாப்வே மக்களின் நீண்டகால கனவான பெரும்பான்மை ஆட்சியின் தொடக்கமாக இருந்தது. மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் சுதந்திரத்தை கொண்டாடினர். முகாபே பதவியேற்ற தொடக்க ஆண்டுகளில் கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் முன்னேற்றம் காணப்பட்டது. கிராமப்புறங்களில் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் அதிகரிக்கப்பட்டன. கருப்பின மக்களுக்கு நில உரிமை மற்றும் சமூக நலன்கள் வழங்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் ஆரம்பத்தில் அவர் ஒரு விடுதலை தலைவராக பாராட்டப்பட்டார். ஆனால் பின்னர் அவரது ஆட்சி பல விமர்சனங்களுக்கு உள்ளானது. அரசியல் எதிர்ப்புகளை அடக்குதல், பொருளாதார சீர்கேடு, மனித உரிமை மீறல்கள் போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இருந்தாலும் 1980 மார்ச் 4 அன்று அவர் பிரதமராக பதவியேற்றது ஜிம்பாப்வே நாட்டின் சுதந்திர பயணத்தில் மறக்க முடியாத முக்கியமான வரலாற்று நிகழ்வாகவே கருதப்படுகிறது.